நம்மளோட சேனல்ல பஜாஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானுக்கான டீடைல்டான வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல பஜாஜ்ல இருக்கக்கூடிய மை ஹெல்த் கேர் பிளான் 1 மை ஹெல்த் கேர் பிளான் 6ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும் போது பிரீமியம் அமௌண்ட் மட்டும் கம்மியா இருக்கா அப்படிங்கறத பார்க்காம அதோட வெயிட்டிங் பீரியட், அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுல என்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லாம ஃபேமிலி ஃப்ளோட்டருக்காகவும் கிடைக்கும். இந்த பஜாஜோட மை ஹெல்த் கேர் பிளான் 1 அண்ட் பிளான் 6ல சம் இன்சூர்ட் அமௌண்ட் 3 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளான்ல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, இந்த பிளான்ல என்னென்ன கவரேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பஜாஜோட மை ஹெல்த் கேர் பிளான் அப்படிங்கிறது ஒரு மாடுலரான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். இதுல நீங்க உங்களோட பெனிஃபிட்ஸ், கவரேஜஸ் இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பேரிசன் என்னன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ். இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ்ல பிளான் 1ல 3 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் நீங்க சம் இன்சூர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பிளான் 6ல 3 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் நீங்க சம் இன்சூர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதிக மெடிக்கல் கவரேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிளான் 1 சூஸ் பண்ணலாம். அதுல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து இந்த பிளான்ல இருக்க ரூம் ரெண்ட் பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பிளான்லயுமே நீங்க 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள எடுத்திருந்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிரைவேட் ரூம் மட்டும் இதுல அப்ளைகபிள் ஆகும். இதுவே நீங்க 10 லட்சம் ரூபாய் மேல இருக்கக்கூடிய சம் இன்சூர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஆக்சுவல் ரூம் ரெண்ட் கவர் ஆயிடும். அடுத்து நம்ம ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா பிளான் 1ல ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு 60 டேஸும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு 90 டேஸும் கவரேஜ் கிடைக்கும். இதுவே பிளான் 6ல ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு 30 டேஸும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு 60 டேஸும் கவரேஜ் கிடைக்கும். இதுல நம்ம பிளான் 1 பார்த்தோம்னா அதிக டேஸ்க்கான கவரேஜ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மெட்டர்னிட்டி அண்ட் பேபி கேர் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளான் 1ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெட்டர்னிட்டி கவரேஜ்ல மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ், சரகசி, ஏஆர்டி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், நியூபார்ன் பேபி கேர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கவரேஜ் கிடைக்கும். இதுவே நீங்க பிளான் 6 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல மெட்டர்னிட்டி கவரேஜும் இல்ல, நியூபார்ன் பேபி கேர் கவரேஜும் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம ஓபிடி கவரேஜ் பத்தி பார்க்கலாம். ஓபிடி அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் நம்ம அட்மிட் ஆகாம டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது, மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது, இது எல்லாம் தான் அதுல வரும். பிளான் 1ல டெலி கன்சல்டேஷன், இன்கிளினிக் டாக்டர் கன்சல்டேஷன், பேத்தாலஜி, ரேடியாலஜி, பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கவரேஜஸ் கிடைக்கும். இதுவே நீங்க பிளான் 6 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல வெறும் டெலி கன்சல்டேஷன் கவரேஜ் மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டு பிளான்லயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப். நீங்க இந்த ரெண்டு பிளான்ல எதை சூஸ் பண்ணிருந்தாலுமே உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பெனிஃபிட் ஆட் ஆயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் போய் நீங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பிளான்லயுமே கிடைக்கக்கூடிய காமனான பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இந்த காலகட்டத்துல நிறைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்க ஏதாவது மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடா எக்ஸ்பென்சஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிளான்லயுமே அதுக்கான கவரேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ். நீங்க 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகாம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், சர்ஜரிஸ், டே கேர் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு பிளான்லயுமே உங்களுக்கு கவரேஜஸ் கிடைக்கும். அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்கான கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதா, யுனானி, யோகா, சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே இந்த ரெண்டு பிளான்லயுமே அதுக்கான கவரேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு பிளான்லயுமே ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ்க்கான கவரேஜஸ் கிடைக்கும். அடுத்து ஹோம் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ். இந்த ரெண்டு பிளான்ல நீங்க எந்த பிளான் சூஸ் பண்ணிருந்தாலுமே உங்களுக்கு ஹோம் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ் கிடைக்கும். அடுத்து ஹோம் நர்சிங் பெனிஃபிட். நீங்க பிளான் 1 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வாரம் வரைக்கும் ஹோம் நர்சிங் பெனிஃபிட் கிடைக்கும். இதுவே நீங்க பிளான் 6 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து ஏர் ஆம்புலன்ஸ்க்கான கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிளான் 1 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பிளான் 6 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கவரேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து கியூமுலேட்டிவ் போனஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க கிளைம் பண்ணாத ஒரு வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு % போனஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். பிளான் 1ல பார்த்தோம் அப்படின்னா 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் நீங்க சம் இன்சூர் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 25% வரைக்கும் பெர் இயருக்கு உங்களுக்கு போனஸ் ஆட் ஆகும். இதுவே நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சம் இன்சூர் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் போனஸ் ஆட் ஆகும். மேக்ஸிமம் இது 100% வரைக்கும் போகும். இதுவே நீங்க பிளான் 6 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 10% பெர் இயருக்கும் மேக்ஸிமம் 100% வரைக்கும் போகும். இதுவே அடுத்து ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டோ ரீசார்ஜ் பெனிஃபிட் பத்தியும் பார்க்கலாம். ஒரு பாலிசி இயர்ல உங்களோட சம் இன்சூர்ட் எல்லாமே நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் அந்த கவரேஜ் கிடைக்கக்கூடிய வசதி இருக்கு.
பிளான் 1 நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பெனிஃபிட் அதிகமான ஃபிளெக்சிபிலிட்டியோட உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சம் இன்சூர் நீங்க 5 லட்சத்துக்கு மேல சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ரீசார்ஜ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். இதுவே நீங்க பிளான் 6 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பெனிஃபிட்மே அதுல கிடைக்காது. அடுத்து நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பிளான்லயுமே உங்களுக்கு அதுக்கான கவரேஜ் கிடைக்கும். அடுத்து இந்த பிளான்ல இருக்கக்கூடிய அடிஷனல் கவரேஜஸ்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த அடிஷனல் கவரேஜஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன்ல இருக்கும்போது இன்கம் லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டு வீக்லி பே அவுட் கிடைக்கும். குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு அல்லது ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு சம் இன்சூர்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிற பெனிஃபிட்டும் கிடைக்கும். அடுத்து ஹெல்த் பிரைம் ரைடர். இது மூலியமா டாக்டர் கன்சல்டேஷன், டென்டல் வெல்னஸ், எமோஷனல் வெல்னஸ், டயட் அண்ட் நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கவரேஜஸ் கிடைக்கும். அடுத்து சீனியர் கேர் ரைடர். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டாக்டர் கன்சல்டேஷன், SOS அலர்ட், ஆம்புலன்ஸ் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்து இந்த பிளான்ல இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியிலுமே சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும். முக்கியமா ஃபர்ஸ்ட் வர 30 நாளைக்கு நார்மல் இல்னஸ்க்கு நமக்கு அதுல கவரேஜஸ் கிடைக்காது. ஆக்சிடென்டா இருந்தா மட்டும்தான் டே 1ல இருந்தே உங்களுக்கு கவரேஜஸ் கிடைக்கும். இதுவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸா இருந்துச்சுன்னா அந்த பாலிசியில மென்ஷன் பண்ணியிருக்க வெயிட்டிங் பீரியட் முடிகிற வரைக்கும் அதுல உங்களுக்கு கவரேஜஸ் கிடைக்காது. சேம் இதே மாதிரி தான் ஸ்பெசிபிக் இல்னஸ்க்கோ அந்த பாலிசியில மென்ஷன் பண்ணியிருக்க வெயிட்டிங் பீரியட் முடிகிற வரைக்கும் அதுக்கான கவரேஜஸ் கிடைக்காது. காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி எதுக்குமே அதுல கவரேஜஸ் கிடைக்காது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பஜாஜோட மை ஹெல்த் கேர் பிளான் 1 யாருக்கெல்லாம் சூட் ஆகும், மை ஹெல்த் கேர் பிளான் 6 யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பிளான் 1ல பார்த்தோம் அப்படின்னா அதிக சம் இன்சூர்ட் ஆப்ஷன் இருக்கு, மெட்டர்னிட்டி அண்ட் பேபி கேர் ஆப்ஷன் இருக்கு, அதிகமான OPD பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஹோம் நர்சிங், ஏர் ஆம்புலன்ஸ் இது எல்லாத்துக்குமே பிளான் 1ல கவரேஜஸ் கிடைக்குது. ஸோ இந்த கவரேஜஸ்லாம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த பஜாஜோட மை ஹெல்த் கேர் பிளான் 1 சூட்டபிளா இருக்கும். இதுவே நம்ம பிளான் 6 பார்த்தோம் அப்படின்னா பேசிக் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கவரேஜ் தான் இருக்கு. லோ கவரேஜ் தேவைப்படுறவங்களுக்கு, ஸ்மால் சிட்டிஸ் ஆர் டவுன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிளான் சூட்டபிளா இருக்கும். இது எல்லாத்தை விட நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வாங்கும்போது உங்களோட ஏஜ், உங்களோட ஃபேமிலி சைஸ், ஃபேமிலிக்கான ரெக்யர்மெண்ட், உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி, உங்களோட பட்ஜெட் இது எல்லாமே செக் பண்ணி அதுக்கு தகுந்தாற் போல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா எங்களோட டீம் ஃப்ரீயா கன்சல்டேஷன் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இப்போ டிஸ்பிளேல காட்டுற நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணா போதும் எங்களோட டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஃப்ரீயா கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா superpolicy.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலும் போதும் எங்களோட டீம் உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. இந்த பிளானை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.